செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியெங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் 15ஆம் தேதி ஏப்ரல் 28/4/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் சௌர்த்தி திதி காலை 8:22 வரை சௌர்த்தி திதி, அதன் பிறகு பஞ்சம் திதி. இன்றைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம். நாளை விடியற்காலை 4:49 வரை மூலம் நட்சத்திரம், அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம். சிவம் நாம் யோகம், பாலவக்கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. மூலம் நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை சேரும்போது அமிர்த யோகம், பூராடமும் ஞாயிற்றுக்கிழமை சேரும்போது சித்தி யோகம். ஆகவே இன்றைய தினம் நாளை விடியற்காலை 4:49 வரை அமிர்த யோகம், அதன் பிறகு சித்தி யோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம், அதாவது இன்றைய தினத்திலே கருநாள் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். கருநாள் என்பது இன்றைய தினம் காலை 7 மணி வரை சூரிய ஹோரை வரை மட்டுமே இருக்கிறது. அதன் பிறகு கருநாள் தோஷம் கிடையாது. ஆகவே இன்றைய தினம் அவசியமான நல்ல காரியங்களை சுபஹோரை நல்ல நேரங்களில் செய்யலாம். இன்றைய தினம் வராக ஜெயந்தி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். 10 அவதாரங்களில் ஒரு அவதாரம் வராக அவதாரம். வராகர் அவதாரம் செய்த தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்திலே வராகர் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினம். தமிழ்நாட்டிலே ஸ்ரீமுஷ்ணத்திலே வராகர் கோயில் இருக்கிறது. அடுத்து சென்னைக்கு அருகிலே திருவடந்தை என்ற ஊரிலே வராக பெருமாள் நித்திய கல்யாண பெருமாளாக இருக்கிறார். அடுத்தது திருப்பதி திருமலையிலே வராக பெருமாள் ஸ்தல தேவதையாக அவதாரம் செய்திருக்கிறார். ஆகவே வராக ஜெயந்தியான இன்றைய தினம் வராக பெருமாளை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. இன்றைய தினம் வராக பெருமாளை வழிபாடு செய்தால் பூமி லாபம் கிடைக்கும். பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் விலகும் இருக்கிறது. குறைந்தபட்சம் இன்றைய தினத்தில் பெருமாள் கோயில்களுக்கு சென்று அங்கே இருக்கின்ற பெருமாளை வழிபாடு செய்துவிட்டு வரலாம். வராகராக அவரை நினைத்து வழிபாடு செய்தாலே போதுமானது. இன்றைய தினம் அவசியமான நல்ல காரியங்களை காலை 7 மணிக்கு பிறகு சூரிய ஹோரை முடிந்த பிறகு தாராளமாக செய்யலாம். எந்த தோஷமும் ஏற்படுத்தாது. இன்றைய தினம் சுபஹோரை நல்ல நேரங்கள் காலை 7:30 பிறகு 10 மணி வரை, அதன் பிறகு குரு ஹோரை பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, அதன் பிறகு பிற்பகல் 2 மணிக்கு பிறகு 4:30 வரை சுபஹோரை. இந்த சுபஹோரை நல்ல நேரங்களில் நல்ல காரியங்கள் தாராளமாக செய்யலாம். அடுத்து இரவு 9 மணிக்கு பிறகு 12 மணி வரையும் சுபஹோரை நல்ல நேரமாகவே அமைந்திருக்கிறது. அடுத்து திங்கட்கிழமை குரோதி வருஷம் சித்திரை மாதம் 16ஆம் தேதி ஏப்ரல் 29/4/2024 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று காலை 7:57 வரை பஞ்சமி திதி, அதன் பிறகு ஷஷ்டி திதி. திங்கட்கிழமை பூராடம் நட்சத்திரம். மறுநாள் விடியற்காலை 4:42 வரை பூராடம் நட்சத்திரம், அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம். சித்தம் நாம் யுகம், தைத்துலாக்கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 0 என்ற அளவில் இருக்கிறது. பூராடமும் உத்திராடமும் திங்கட்கிழமை சேரும் போது மரணயுகம். ஆகவே திங்கட்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளிகை மரணயுகமாக இருக்கிறது. திங்கட்கிழமை சஷ்டி விரதம். அன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அன்றைய தினம் கந்த சஷ்டி கவசம் படுத்து முருகனை ஆராதனை செய்வதற்கு மிக ஏற்றத்தனமாக இருக்கிறது. திங்கட்கிழமை சஷ்டி திதி கூடுவது முருகப்பெருமானை வணங்கினால் சந்திர தோஷங்கள் விலகும், மனக்குழப்பங்கள் தீரும். ஆகவே மனக்குழப்பங்கள் தீர்வதற்காகவும் ஆரோக்கியம் ஏற்படுத்துவதற்காகவும் திங்கட்கிழமை சஷ்டி திதி கூடுகின்ற அந்த நாளிலே முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். அல்லது உங்கள் வீட்டில் இருந்தபடியே கூட கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். அதன் மூலமாக எல்லா விதமான சிரமங்களும் தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக மனக்கவலைகள் நீங்கும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து செவ்வாய்க்கிழமை குரோதி வருஷம் சித்திரை மாதம் 17ஆம் தேதி ஏப்ரல் 30/4/2024 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயத்திற்குள் 3 திதிகள் கூடுகிறது. செவ்வாய்க்கிழமை காலை 7:05 வரை சஷ்டி திதி, அதன் பிறகு மறுநாள் விடியற்காலை 5:46 வரை சப்தமி திதி, அதன் பிறகு அஷ்டமி திதி என்று 3 திதிகள் கூடுகிறது. ஒரு நாள் சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயத்திற்குள் 3 திதிகள் கூடினால் அதற்கு அவமாகம் என்று கூறுவார்கள். அவமாகம் உள்ள நாளிலே தான தர்மங்கள் செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை என்று தான தர்மங்கள் செய்தால் செவ்வாய் தோஷங்கள் விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அன்றைய தினம் செவ்வாய்க்கான பருப்பு, அதாவது துவரம் பருப்பு அல்லது துவரையை நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டும். அதன் மூலமாக செவ்வாய் தோஷங்கள்
ஓரளவு சாந்தி அடைந்து குறைந்து நல்ல காரியங்கள் வீட்டில் நிகழும். செவ்வாய்க்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் மறுநாள் விடியற்காலை 4 மணி 9 நிமிடம் வரை உத்திராடம், அதன் பிறகு திருவோணம், சாத்தியம் நாமயுகம், வணிசை கரணம், அதன் பிறகு பத்ரை கரணம், நேத்திரம் 2, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. உத்திராடமும் செவ்வாய்க்கிழமை சேரும்போது பிரபல அஷ்டி யோகம், திருவோணமும் செவ்வாய்க்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை நாள் முழுதுமாக மறுநாள் விடியற்காலை 4 மணி 9 நிமிடம் வரை பிரபல அஷ்டயோகம், அதன் பிறகு சித்தியோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் கொங்கணர் சித்தர் ஜெயந்தி. 17 சித்தர்கள் ஒருவர் கொங்கணர் சித்தர். கொங்கணர் சித்தர் திருப்பதி திருமலையிலே வசிப்பிடமாக கொண்டவர். ஆகவே அன்றைய தினம் கொங்கணர் சித்தரை வணங்குவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினத்தில் சித்தர் வழிபாடு செய்பவர்கள் கொங்கணர் சித்தருக்காக உபவாசம் இருந்து அவருக்காக படையில் வைத்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக சித்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அன்றைய தினத்திலே கங்கா அந்திய புஷ்கர முடிவு என்று போடப்பட்டிருக்கும். மறுநாள் குரு பெயர்ச்சி, அதாவது மே 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி முதற்கொண்டு நர்மதை என்கிற நதிக்கு புஷ்கரம் என்ற அந்த புனிதம் கிடைக்கிறது. இப்பொழுது மேஷத்தில் குரு பகவான் இருப்பதனால் கங்கைக்கு அந்த புஷ்கரம் என்ற புனிதம் கிடைத்து கொண்டிருக்கிறது. அந்த கங்கைக்கான புனித புஷ்கரம் என்பது 30ஆம் தேதியுடன் முடிகிறது. ஆகவே 30ஆம் தேதி வரை, அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதி வரை கங்கைக்கு சென்று கங்கை கரையிலே தான தர்மங்கள் செய்தாலும், முன்னோர்களை வழிபாடு செய்தாலும் முன்னோர்கள் பிரீதி அடைந்து நமக்கு நன்மைகளை செய்வார்கள். அதன் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். அன்றைய தினம் கங்கா அந்திய புஷ்கர முடிவு என்ற பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அடுத்து புதன்கிழமை, குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே 1/5/2024 புதன்கிழமை. புதன்கிழமை அன்று அஷ்டமி திதி. அன்றைய அஷ்டமி திதி மறுநாள் விடியற்காலை 4 மணி 1 நிமிடம் வரை இருக்கிறது. புதன்கிழமை அஷ்டமி சேருவது மிகவும் சிறப்பான தினம். அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள் அதிகமான நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். 1க்கு 10 மடங்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம். அன்றைய திருவோணம் நட்சத்திரம் இரவு 3 மணி 11 நிமிடம் வரை இருக்கிறது. அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் வருகிறது. சுபம் நாமயோகம், பாலவகரணம், அதன் பிறகு கௌளவகரணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. திருவோணமும் புதன்கிழமை சேரும்போது சித்தியோகம், அவிட்டமும் புதன்கிழமை சேரும்போது பிரபல அரிஷ்ட யோகம். ஆகிய புதன்கிழமை என்று இரவு 3 மணி 11 நிமிடம் வரை சித்தியோகம், அதன் பிறகு பிரபல அரிஷ்டயோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் காலாஷ்டமி, கருப்பு அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி. தேய்பிரை அஷ்டமியான புதன்கிழமை என்று சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கும் அன்றைய தினம் கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்வதற்கும் மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் சனாதன அஷ்டமி. ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமிக்கும் ஒரு பேர் இருக்கிறது. அன்றைய தேய்பிரை அஷ்டமிக்கு சனாதன அஷ்டமி என்று கூறுவார்கள். அன்றைய தினம் நாள் முழுதுமாக விரதம் இருந்து 4 ஜாமங்களிலும் சிவபூஜை செய்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும், தோஷங்கள் எல்லாம் விலகும். அதுவும் புதன்கிழமையும் அஷ்டமி சேர்வது புதாஷ்டமி. அதிகமான நல்ல பலன்களை தரக்கூடிய, அதாவது பூஜைகளுக்கு அதிகமான நல்ல பலன்களை தரக்கூடிய தினம் அந்த புதாஷ்டமி ஆன அன்றைய தினம். அன்றைய தினம் சிரவண விரதம், திருவோணத்திற்கான விரதம் இருந்து அன்றைய தினம் பெருமாளை வழிபாடு செய்வதற்கும் திருவோண நட்சத்திரத்தில் அவதாரம் செய்த ஸ்ரீ லக்ஷ்மி ஹைகிரவரை வழிபாடு செய்வதற்கும் மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் திருவோணத்திற்கான விரதம். அன்றைய தினம் பகல் 1 மணிக்கு குரு பெயர்ச்சி. புதன்கிழமை பகல் 1 மணிக்கு குரு பகவான் மேஷராசிலிருந்து ரிஷப ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். அன்றைய தினத்தில் குருபலம் பெறுகின்ற ராசிகள், அதாவது அன்றைய தினம் முதற்கொண்டு குருபலம் பெறுகின்ற ராசிகள் மேஷராசி. மேஷராசிக்கு குருபலம் கிடைக்கிறது. அடுத்து கடகராசிக்கும் குருபலம் கிடைக்கிறது. கடகராசிக்கு அஷ்டமசி நடந்து கொண்டிருந்தாலும் குருபலம் அன்றைய தினம் முதற்கொண்டு ஆரம்பிக்கிறது. அடுத்து கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கும் பாக்கியஸ்தானத்தில் குருவான் வரை இருக்கிறார், அவருக்கும் குருபலம் இருக்கிறது. விருச்சிகத்துக்கு குருடைய நேரடி பார்வை இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கு இனிமேல் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மகரத்திற்கும் இப்பொழுது ஏழரசன் நடந்து கொண்டிருந்தாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது, அவர்களுக்கும் குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே குருபலம் நன்றாக இருக்கிறது. ஆக இந்த குரு பயிற்சியின் மூலமாக கடகராசிக்கு அஷ்டமசி நடந்து கொண்டிருந்தாலும் மகர ராசிக்கு ஏழரசன் நடந்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு குருடைய ஸ்தானம் நன்றாக இருப்பதனால் நிச்சயமாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த குரு பயிற்சி இந்த 5 ராசிகளுக்கு, முக்கியமாக மேஷராசி, கடகராசி, கன்னிராசி, விருச்சிக ராசி, மகராசி, இந்த 5 ராசிகளுக்கும்
நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தனியாக குரு பயிற்சிக்கான ராசி பலன்களை பற்றி தனியாக நான் போட்டிருக்கிறேன். அதை அனைவரும் பார்த்து அதன்படி நடந்து நன்மைகளை நீங்கள் பெற முடியும். அடுத்து அன்றைய தினத்திலே குரு பயிற்சி அன்று அன்றைய தினத்திலே ஸ்ரீ நடராஜர் அபிஷேகம் என்ற பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். இந்த சித்திரை மாதத்தில் வருகின்ற திருவோணம் நட்சத்திரம் நடராஜருக்கு அபிஷேகம் செய்வார்கள். ஆகவே அன்றைய தினத்திலே சிவன் கோயில்களுக்கு சென்று ஸ்ரீ நடராஜர் அபிஷேகத்தை தரிசனம் செய்தால் தொழில் போட்டியில் வெற்றி கிடைக்கும், பாபங்கள் தொலையும். அன்றைய தினம் நர்மதா ஆத்ய புஷ்கர் ஆரம்பம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். ரிஷபராசியிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற அன்றைய நாள் முதல் 10 நாட்களுக்கு நர்மதை கரையில் இருப்பவர்களுக்கு நர்மதையில் குடித்துவிட்டு அங்கே தான தர்மங்கள், தர்ப்பணங்கள், பூஜைகள் ஆகியவை செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒவ்வொரு குரு பயிற்சிக்கும் ஒவ்வொரு நதிக்கு புஷ்கரம் கிடைக்கிறது. இந்த குரு பயிற்சி என்பது நர்மதை என்று சொல்லக்கூடிய நதிக்கு புஷ்கரம் கிடைக்கிறது. நர்மதா நதிக்கு சென்று நீங்கள் பூஜைகள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அன்றைய தினம் முதற்கொண்டு 10 நாட்களுக்கு மே 1ஆம் தேதி முதல் கொண்டு 10 நாட்களுக்கு இருக்கிறது. அடுத்து வியாழக்கிழமை குரோதி வருஷம் சித்திரை மாதம் 19ஆம் தேதி மே 2/5/2024 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை என்று நவமி திதி. அன்றைய நவமி திதி இரவு 1:53 வரை இருக்கிறது. அதன் பிறகு தசமி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் இரவு 1:49 வரை அவிட்டம் நட்சத்திரம். அதன் பிறகு சதயம் நட்சத்திரம், சுப்ரம் நாமயுகம், தைத்துலாக்கரணம், நேத்திரம் 1 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. அவிட்டமும் வியாழக்கிழமை சேரும்போது சித்தியோகம், சதயம் வியாழக்கிழமை சேரும்போது மரணயோகம். ஆகவே வியாழக்கிழமை என்று இரவு 1:49 வரை சித்தியோகம், அதன் பிறகு மரணயோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் சுபகாரியங்கள், அவசியமான சுபகாரியங்களை சூரியன் அஸ்தமனமான பிறகு செய்யலாம். அஸ்தமனமான பிறகு நவமிக்கு தோஷம் கிடையாது. ஆக வியாழக்கிழமை என்று சூரியன் அஸ்தமனமான பிறகு அவசியமான நல்ல காரியங்களை செய்யலாம், தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்காது. அன்றைய தினம் நவமி திதியாக இருப்பதனால் அம்பாளை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை குரோதி வருஷம் சித்திரை மாதம் 20ஆம் தேதி மே 3/5/2024 வெள்ளிக்கிழமை என்று தசமி திதி. அன்றைய தசமி திதி இரவு 11:24 வரை இருக்கிறது. அதன் பிறகு ஏகாதசி திதி வருகிறது. வெள்ளிக்கிழமை சதயம் நட்சத்திரம் இரவு 12:06 வரை சதயம் நட்சத்திரம். அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம், பிராமியம் நாமயோகம், வணிசேகரணம், நேத்திரம் 1 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. சதயமும் பூரட்டாதியும் வெள்ளிக்கிழமை சேரும் போது சித்தியோகம். ஆக வெள்ளிக்கிழமை என்று நாள் முழுவதுமாக சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் தனிய நாள் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். வெள்ளிக்கிழமை தனிய நாள் தோஷம் என்பது வெள்ளிக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் சேர்ந்தால் தனிய நாள் தோஷம் என்பது பெரிதாக பாதிக்காது. ஆகவே அன்றைய தினம் அவசியம் நல்ல காரியங்களை செய்யலாம், புண்ணியாஜனம் செய்வது. மேலும் அன்றைய தினத்திலே குழந்தைகளுக்கு நாமகரணம் செய்வது, பேர் சூட்டுள்ள நடத்துவதற்கு, அன்றைய தினம் குழந்தைகளுக்கு மொட்டை அடிப்பதற்கு, காது குத்துவதற்கு போன்ற காரியங்களும் செய்யலாம். ஆனால் வெள்ளிக்கிழமை பொதுவாக மொட்டை அடிக்க மாட்டார்கள். ஆகவே காது குத்துதல் போன்ற காரியங்கள் மாத்திரம் அன்றைய தினம் செய்வதற்கு ஏற்றத்தனமாக இருக்கிறது. அன்றைய தினம் திருநாவுக்கரசர் அவதாரம் செய்த தினம். 63 நாயன்மார்களில் முதன்மையானவராக போற்றப்படுகின்ற நால்வரிலே முக்கியமானவர் திருநாவுக்கரசர். அந்த திருநாவுக்கரசருடைய அவதார தினம் வருகின்ற வெள்ளிக்கிழமை. அன்றைய தினம் சிவன் கோயில்களுக்கு சென்று நாயன்மார்களுடைய திருநாவுக்கரசரை வணங்கிவிட்டு அதன் பிறகு சிவனுக்கு வழிபாடு செய்தால் நிச்சயமாக குரு தோஷங்கள் விலகி குருவுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும், சிவபெருமானுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். அதன் மூலமாக நினைத்த காரியத்தை நீங்கள் சாதித்து கொள்ள முடியும். அன்றைய தினம் நல்ல காரியங்களை, அவசியமான நல்ல காரியங்களை தாராளமாக செய்யலாம். தனிய நாள் என்று பாராமலும் நீங்கள் நல்ல காரியங்களை செய்யலாம். அடுத்து சனிக்கிழமை குரோதி வருஷம் சித்திரை மாதம் 21ஆம் தேதி மே 4/5/2024 சனிக்கிழமை என்று ஏகாதசி திதி. அன்றைய ஏகாதசி திதி இரவு 8:39 வரை இருக்கிறது. அதன் பிறகு துவாதசி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இரவு 10:07 வரை பூரட்டாதி நட்சத்திரம். அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம், மகேந்திரம் நாமயுகம், பவகரணம், அதன் பிறகு பாலவகரணம், நேத்திரம் 1 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. பூரட்டாதியும் சனிக்கிழமை சேரும் போது மரணயோகம், உத்திரட்டாதியும் சனிக்கிழமை சேரும் போது சித்தியோகம். ஆகவே சனிக்கிழமை என்று இரவு 10:07 வரை மரணயோகம், அதன் பிறகு சித்தியோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் பாப விமோசனி ஏகாதசி. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பேர் இருக்கிறது. அன்றைய ஏகாதசிக்கு பாப விமோசனி ஏகாதசி என்று கூறுவார்கள். இந்த சித்திர மாதத்தில் வருகின்ற தேய்பிரை ஏகாதசி எப்படி தேய்பிரை என்பது எல்லாமே தேய்ந்து போகிறதோ அதை போலவே நம்முடைய பாவங்கள்லாம் தேய்வதற்காக
ஏகாதசியான சனிக்கிழமை என்று விரதம் இருந்து பெருமாளை ஆராதனை செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் பாப விமோசனி ஏகாதசி, வைத்திருத்தி சிராதங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு அன்றைய தினம் மிக ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் காலை 9:45 முதல் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. பொதுவாக அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்த பிறகு சுபகாரியங்கள் செய்யலாமா என்று பலர் கூறுகிறார்கள். தாராளமாக சுபகாரியங்கள் செய்யலாம். ஆனால் அக்னி நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் 2 மட்டும்தான். வீட்டிற்கு கூரை வைப்பது இந்த அக்னி நட்சத்திரத்தில் செய்யக்கூடாது. மேலும் கிரகப்பிரவேசம் முடிந்தவரை தள்ளி போடுவது மிகவும் சிறப்பானது. என்றால் அக்னி நட்சத்திர கிரகப்பிரவேசம் செய்தால் சில சிரமங்கள் பொதுவாக அனுபவத்தில் நடக்கிறது. ஆகவே கிரகப்பிரவேசம் வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் மாத்திரம் அதை செய்யக்கூடாது. ஏற்கனவே வீடு கட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த தோஷம் கிடையாது. அன்றைய இந்த அக்னி நட்சத்திரம் முடிகின்ற வரையிலே வீடு கட்ட புதிதாக ஆரம்பிக்கக்கூடாது. ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் வீடு கட்டுமான நிகழ்ச்சிகளுக்கு எந்த தோஷமும் ஏற்படுத்தாது. ஆனால் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது. வாசல் கால் வைப்பதையும் தவிர்ப்பது நல்லது. மேலும் கூரை வைப்பதை தவிர்ப்பது நல்லது. மற்ற எல்லா நல்ல காரியங்களும் நாமகரணம் செய்யலாம். பெண்கள் முதலாக ருதுவாகும் போது சில தோஷங்கள் இருக்கலாம். அதற்கு தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்யலாம். புண்ணியாஜனம் செய்யலாம். குழந்தைகளுக்கு காது குத்துதல், மொட்டை அடித்தல் போன்ற காரியங்கள், வளைகாப்பு, சீமந்தம் செய்தல் போன்ற அனைத்தும் செய்யலாம். திருமணம் கூட செய்யலாம். எந்த தோஷங்களும் ஏற்படுத்தாது. இந்த அக்னி நட்சத்திரம் என்பது பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த அக்னி நட்சத்திரத்தில் மழை பெய்யும் என்று தான் இருக்கிறது. நம்முடைய பஞ்சாங்கத்தில் 1 வருடம் முன்பாக கணிக்கப்பட்டது அக்னி நட்சத்திரத்தில் இந்த வருடம் மழை பெய்யும் என்று. ஆகவே கண்டிப்பாக அக்னி நட்சத்திரம் ஓரளவு குளிர்ச்சியாகத்தான் இருக்கும், குளிர்ந்த நாட்களாகத்தான் இருக்கும். மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த வாரத்தில் நல்ல நாட்கள் என்றால் 2 நாட்கள் மட்டும்தான். அதாவது ஏப்ரல் 28 ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் பஞ்சம் திதி மூலம் நட்சத்திரம். அன்றைய தினம் கருநாளாக இருந்தாலும் 7 மணியுடன் கருநாள் முடிந்து விடுகிறது. அன்றைய தினம் ஒரு சுபநாள். அடுத்து மே 3 வெள்ளிக்கிழமை தசமி திதி சதயம் நட்சத்திரம். அன்றைய தினம் கூட ஒரு நல்ல நாள். அன்றைய தினத்தில் தனிநாள் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கான். தோஷம் செய்யாது. அன்றைய தினம் ஒரு நல்ல நாள். ஆக இந்த வாரத்தில் நல்ல நாட்கள்ன்றது 2 மட்டுமே. ஆனால் இந்த 2ம் சுபமுகூர்த்த நாட்கள் என்று கிடையாது. ஆனால் தாராளமாக நல்ல நாட்கள் என்ற போர்விலே நல்ல காரியங்களை செய்யலாம். ஏப்ரல் 28 ஞாயிற்றுக்கிழமையும் மே 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் நல்ல நாட்களாக அமைந்திருக்கிறது. இந்த வாரத்தில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி மே 1ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி. அதன் மூலமாக மே 1ஆம் தேதி பகல் 1 மணிக்கு குரு பகவான் மேஷராந்து ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதன் மூலமாக குருபலம் பெறுகின்ற ராசிகள் மேஷராசி, கடகராசி, கன்னிராசி, விருச்சிக ராசி, மகர ராசி. இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு குருபலம் வருகிறது. மற்ற ராசிகளுக்கு வரக்கூடிய வரனுக்கு குருபலம் இருந்தால் நீங்கள் சுபகாரியங்களை செய்யலாம். ஆனால் குருபலம் இல்லாதவர்கள் திருமணம் செய்யும் போது திருமணம் நிச்சயமான பிறகு வெகு காலம் திருமணத்தை தடை செய்யக்கூடாது. திருமணத்தை தள்ளி போடக்கூடாது. முடிந்தவரை உடனடியாக செய்து விடுவது நல்லது. இந்த வாரத்தில் சரியாக சனிக்கிழமை என்று வழக்கம் போல் சனிக்கிழமை என்று வரக்கூடிய சனிக்கிழமை என்று மே மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை என்று சரியாக இரவு 7 மணிக்கு சேலம் பட்டாய்கோள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிரில் இருக்கின்ற ஸ்ரீ பிரசன்னதாசம் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ லட்சுமி அகிர்வர் சன்னிதிக்கு முன்பாக உட்கார்ந்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், துவாதசநாம பஞ்சரம், ஆபுத்தாரண சோத்திரம், லக்ஷ்மி அஷ்டதசநாம சோத்திரம், பஞ்சாத சூத்திரம் ஆகிய சூத்திரங்கள் பாராயணம் செய்யப்பட இருக்கிறது. மகா சங்கல்பத்துடன் இந்த சோத்திரங்கள் பாராயணம் செய்யப்பட்டிருக்கும். இந்த சோத்திர பாராயணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். இந்த வாரத்தில் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் என்றால் 3 ராசிகள்: ரிஷப ராசி, மிதுன ராசி, கடக ராசி. ரிஷப ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 28 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 4:28 முதல் ஏப்ரல் 30 செவ்வாய்க்கிழமை பகல் 10:36 வரை சந்திராஷ்டகம். ஆக ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 28 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 29 திங்கட்கிழமையும் சந்திராஷ்டக தினங்களாக முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாகவும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அடுத்து மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 30 செவ்வாய்க்கிழமை பகல் 10:36 முதல் மே 2 வியாழக்கிழமை பகல் 2:32 வரை சந்திராஷ்டகம். ஆக மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 30 செவ்வாய்க்கிழமை, மே 1 புதன்கிழமை, மே 2 வியாழக்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. அடுத்து கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு மே 2 வியாழக்கிழமை பகல் 2:32 முதல் மே 4 சனிக்கிழமை மாலை 4:38 வரை சந்திராஷ்டகம். ஆக கடக ராசியில் பிறந்தவர்கள் மே 3 வெள்ளிக்கிழமையும்,
மே 4 சனிக்கிழமை முழு சந்திராஷ்ட தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாகவும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வது மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வாறாக இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்வது மிகவும் சிறப்பானது. அப்பொழுதுதான் நாம் போடுகின்ற தொலைக்காட்சியில் நாம் இந்த யூடியூப் சேனலில் போடுகின்ற இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுங்கள். அதன் மூலமாக அனைவரும் பயன் பெற முடியும். இவ்வாறாக இந்த வாரத்தை விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் நல்ல இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.